எங்களுக்கு உயிருக்கும் உடமைக்கும் போறோம். இந்த மனித மனம் கலந்தாங்க இல்லையா, அதுல இருந்து 30 நாள் தண்ணி கொடுக்கல கவர்மெண்ட். பச்சை தண்ணி கொடுக்கல. கவர்மெண்ட் எப்படி பாருங்க நமக்கு? நாளைக்கு ஏதாவது உயிர் பலி ஏற்பட்டுச்சுன்னா நீங்க எல்லாம் போய் கலெக்டருடைய உத்தரவை நீங்க கொடுங்க, பெற்றுக்கிட்டு வாங்க, விடுறான்னு சொல்லுங்க. நாங்க அங்க போயிடுறோம். வேங்கை வயலில் தற்காலிகமாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் சாமிநாதன் இணைப்பில். சாமிநாதன், இப்போ போலீசார் இங்கே குவிக்கப்பட்டிருக்கான காரணம் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? அவங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்க மாதிரி தெரியுது. என்ன விவரம்? வணக்கம் கோபால். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தக்குளத்தில் மனித மலம் கலக்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது. அது நமக்கு காலம் தொட்டு கிட்டத்தட்ட 2 வருடங்களாக அது கடந்து வந்த இதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நிலையில கடந்த 20ஆம் தேதி வேங்கை வயலைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலர் முரளிராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் மீது குற்றம் சாட்டு வைத்து தமிழக அரசு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது. இந்நிலையில இந்த வழக்கு பட்டியலின மக்கள் சமூகத்தைச் சேர்ந்த 3 பேர் மீது தமிழக அரசு குற்றச்சாட்டு வைத்துள்ளது. இதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இது எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இது ஒரு புறம் இருக்க, வேங்கை வயல் கிராமத்தைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த குற்றச்சாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஊருக்குள்ளேயே தர்ணா போராட்டத்தில், அதாவது கிட்டத்தட்ட 3 நாட்களாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வேங்கை வயலை சுற்றி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு கிட்டத்தட்ட 100கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. அவங்க எந்த ஒரு வெளிநபரையும் ஊருக்குள் அனுமதிப்பது கிடையாது. மேலும் வரும் நபர்களை தீவிர பரிசோதனை செய்த பின்னரும் அவர்கள் தீவிர விசாரணைக்கு பின்னரும் தான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியில் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று குற்றப்பத்திரிகையில் குற்றவாளிகள் என்று குறிப்பிட்டுள்ள காவலர் முரளிராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் 3 பேரின் சார்பில் அவர்கள் வழக்கறிஞர் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் இருந்தனர். அது மட்டுமின்றி சிறப்பு சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையில் முரண்பாடு இருப்பதாக கூறி அவர்களது சார்பாக வழக்கறிஞர் மலர்மன்னன் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் தற்பொழுது மனு தாக்கல் செய்தார். இந்த மனு தாக்கல் செய்த வழக்கறிஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 பேருக்கும் மேற்பட்டோர் இந்நிலையில இந்த வழக்கு விசாரணை முடிவுற்ற பின்னர் சம்பந்தப்பட்ட வேங்கை கிராமத்திற்குள் உள்ளே சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கணும்னு சொல்லி அந்த பகுதிக்கு கிராமத்திற்கு சென்றனர். அப்பொழுது பாதுகாப்பு பணியில் இருந்த அதாவது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அப்துல் ரஹ்மான் தலைமையிலான காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்று சொல்லப்பட்டது. அப்போது இவர்கள் 144 ஆக்ட் பண்ணிருக்கீங்களா, அதனால எதுக்கு உள்ள அனுமதிக்கல, நாங்கள் வழக்கறிஞர்கள், நீங்கள் வழக்கறிஞர்கள் உள்ளே சென்று அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் போட வேண்டியிருக்கு, நாங்கள் அவங்கள்ட்ட விசாரிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லும் போதும் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லி அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் அந்த வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்குமே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் பரவலான சூழல் நிலவி வருகிறது. அண்மை விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.